மாலை வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் காஃபி நிறைய குடிப்பீங்களா? உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்குமா? அப்போ உங்களுக்கான பதிவு இதுதான். காஃபி நிறைய நம்ம குடிக்கிறதுனால நம்மளோட உடம்புல, அதாவது முக்கியமாக நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில், ஜீரண மண்டலத்தில் என்ன நடக்குதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம காஃபி குடிக்கும்போது உணவு குழாய் வழியாக அந்த காஃபி உள்ளே போகுது. அப்போ அந்த சுருக்கு பை இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஸ்பிங்க்சர் ஓப்பன் ஆகுது. அது வழியாக நம்ம அந்த காஃபி உள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற அந்த ஆசிடு, அந்த நம்ம உள்ளே இருக்கிற அந்த உணவுப் பொருட்கள் எல்லாமே மேல் நோக்கி வருது. அந்த ஃபுட் பைப்புக்குள்ளே அது வந்துடும். இது GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ இசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிஸார்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வருது. அது போக மீதி இருக்கிற அந்த ஜீரணமாகாத பொருட்களும் அந்த அமிலங்களும் சேர்ந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைமை டிலே பண்ணுது. அதனால அந்த உணவு, அந்த பொருள் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவும் அந்த ஆசிடும் அங்கேயே தங்குறதுனால உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் லேட் ஆகிறதுனால உங்களுக்கு ப்ளோட்டிங் வருது, அதாவது வயிறு உப்புசம். இந்த 3 கண்டிஷனும் இதனால வருது. இது ஜீரண உறுப்பில் நடக்கிற பிரச்சனை. அதே மாதிரி நம்ம அதிகமாக காஃபி எடுக்கும்போது நம்மளோட போன்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா மினரலைசேஷன் அப்படிங்கிற அந்த கால்சியம் சத்து சேரக்கூடிய அந்த விஷயத்தை இது தடுத்து நிறுத்திடுதுங்க. ஆசிஃபிகேஷனையும் இது தடுத்து நிறுத்திடுதுங்க. ஸோ போனுக்கு இது ரொம்ப ரொம்ப கெடுதல் அப்படின்ட்டு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நமக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கும், நம்மளோட போன்ஸ் சீக்கிரமாக வீக் ஆகிறதுக்கும், நம்மளோட போன்ஸோட டென்சிட்டி ரொம்ப கம்மியாகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ரீசனாக சொல்கிறாங்க. அதுபோல் காஃபிக்கும் நமக்கு சுகருக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. அதாவது டயபெட்டிஸ் நான் சொல்ல வர்றது ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குது. இப்போ நம்ம காஃபி ரெகுலராக குடிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம சுகர் ஆட் பண்ணிப்போம். சுகரே நம்ம ஆட் பண்ணனாலும் மில்க் ஆட் பண்ணிப்போம். மில்க்கும் நம்ம ஆட் பண்ணாமல் நம்ம வெறும் அந்த காஃபியோட அந்த வர காஃபின்னு சொல்லக்கூடிய பாலே இல்லாத நம்ம காஃபியை குடிக்கும்போது நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சென்சிட்டிவிட்டியை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடுதுங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வராது. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸு காஃபியே குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக ரிசர்ச்சில் ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்ம காஃபியை விரும்பி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட அது எவ்வளோ சாப்பிட்டா என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம இந்த இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது போக உங்களுக்கு இனப்பெருக்க உறுப்புக்கும் காஃபிக்கும் ரொம்ப ரொம்ப சம்மந்தம் இருக்குங்க. நம்ம காஃபி நிறைய எடுத்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா ஆண் மலட்டுத்தன்மை அதிகமாகுது. பெண்களுக்கு மார்பகங்களில் கட்டிகள் வருது. அதே போல் பெண்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவங்களோட கன்சீவ் ரேட் ரொம்ப கம்மியாகுது. அவங்களால கருத்தரிக்க முடியல அப்படிங்கிறதே ஆராய்ச்சியில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு நீங்கள் விட்டமின் குறைபாடில் இருக்கீங்க, சத்து குறைபாடில் இருக்கீங்க, டெஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நான் எல்லாமே சாப்பிட்றேன், நான் பேலன்ஸ்டு டயட்டு தான் சாப்பிட்றேன், இருந்தாலும் எனக்கு உடம்புல சத்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் காஃபி குடிக்கிற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ காஃபி எடுக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன் லெவலை ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு உங்களோட சத்துக்கள் நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது கிட்னி வழியாக உங்களுக்கு எக்ஸ்க்ரீட் ஆகி வெளியில் போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதே டெஃபிஷியன்சியில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு சத்து குறைபாடு தான் இருக்கும். ஸோ இதுக்கும் காரணம் காஃபி தான். அது போக காஃபி புற்றுநோய்க்கு ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை ஹை ஹீட், அதாவது ரொம்ப அதிகமான ஒரு வெப்பநிலையில் அது வறுக்கும்போது அக்ரைல் அமைட் அப்படின்ற ஒரு ரசாயனம் அதில் உருவாகுது. அது குடல் புற்றுநோயை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க காஃபியில். ஸோ நம்ம காஃபி இது வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதனோட அளவை குறைங்க, முடிஞ்சால் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.